சகோதரர் சாம்சன் பால் எழுதிய 2023ஆம் ஆண்டிற்கான புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலருடைய பக்தி வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது என்ன தெரிகிறது என்றால், ஒரு காலத்தில் இவங்க பாவத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. பாவத்துக்கு அடிமைன்னா அவங்களால தப்பு தவறு செய்யாமல் இருக்கவே முடியாது. தவறான பழக்கங்களை விட்டு விலகவே முடியாது. தவறான சுபாவங்களுக்கு நீங்களாகவே முடியாது. அந்த மாதிரி அடிமைகளாக இருந்தால் they were slaves to sin. ஆனால் அப்படிப்பட்ட அநேகர் ஒரு காலகட்டத்திலே மாற்றமடைந்து பக்தி வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் பக்தி வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, முன்னாடி பாவத்தை விட முடியாமல் அதுக்கு அடிமையாக இருந்தாங்க. பாவ சுபாவத்தை விட முடியாதபடிக்கு அதுக்கு அடிமையாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பக்தி வாழ்க்கைக்கு வந்த பிறகு இங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்ட விட என்னவென்றால், இவர்களால் பக்தியை விட முடியாது. பக்தியை விட வேண்டிய அவசியம் கிடையாது, பக்தி விடக்கூடாது தான். ஆனால் என்னன்னா, பக்தி வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்களே என்று பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே வரல. இவர்களால் ஆராதனை பண்ணாமல் இருக்கவே முடியாது, ஜெபம் பண்ணாமல் இருக்கவே முடியாது, பைபிள் வாசிக்காமல் இருக்கவே முடியாது, ஜெப கூட்டங்களுக்கெல்லாம் போகாமல் இருக்கவே முடியாது. இந்த மாதிரி நிறைய பக்தியான விஷயங்களை இவங்களோடு பிரிக்க முடியாது. இன்னும் இவர்களில் கொஞ்சம் பேர் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஆனால் இவர்களால் பரிசுத்தமாக வாழவும் முடியாது. பரிசுத்தமான வாழ்க்கை முறை இல்லை, பரிசுத்தமான சுபாவங்கள் இல்லை, பரிசுத்தமான எண்ணங்கள் இல்லை, பரிசுத்தமான ஆசைகள் இல்லை, பரிசுத்தமான பழக்க வழக்கங்கள் இல்லை, பரிசுத்தமான சாட்சி வாழ்க்கை இல்லை. ஆனால் சாட்சி வாழ்க்கை இல்லை, நல்ல சுபாவம் இல்லை, ஆவியின் கனி இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக உத்தம உண்மையான ஒரு வாழ்க்கை முறை இல்லை. ஆனால் பக்தி மட்டும் இருக்கும். இவர்களுக்கு ஆவியில் நிரம்ப வேண்டும், அபிஷேகத்தை உணர வேண்டும், அந்நிய பாஷை பேச வேண்டும், இது போன்ற ஆசைகள் அதிகமாக இருக்கும். எந்த கூட்டத்தில் போனால் ரொம்பவும் நம்ம உற்சாகப்பட முடியும், எந்த கூட்டத்துக்கு போனால் ரொம்ப நம்ம ஆவியில் நிரம்பி ஆராதிக்க முடியும், எந்த கூட்டத்துக்கு போனால் நிறைய குறிப்பெடுக்கிற மாதிரி பிரசங்க கேட்க முடியும், எந்த ஜப கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப பக்தியாக இருக்கிற ஃபீல் பண்ண முடியும், இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இதனுடைய விளைவுகளை காட்ட மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், உண்மையான மனம் திரும்புதல் ஏற்படவில்லை, உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் ஏற்படவில்லை. ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை முறை சார்ந்த, குணாதிசய முறை சார்ந்த ஒரு வாழ்வைத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை முறையை வைக்கிறார்கிற வெளிப்பாடு இல்லை. அப்போ முற்காலத்தில் பாவத்தை விட முடியல அவங்களால. ஏதாவது தப்பாக பேச, தப்பாக பார்க்க, தப்பாக சிந்திக்க, தப்பான பழக்க வழக்கத்தில் இருக்க அந்த மாதிரி அடிமைகளாக இருந்தாங்க. இப்போ எப்படிமான பக்திக்கு அடிமையாகி விட்டார்கள். பக்திக்கு அடிமையாகி பரிசுத்தமாக தங்கள் வாழாததை உணர முடியவில்லை. அதான் பிரச்சனை. இந்த பக்திக்குள்ளே போகிறவள்ள ரொம்ப ஜாக்கிரதையாக போகலைன்னா அதுவே நம்முடைய கண்களை பார்வையற்றதாக மாற்றிடும், இல்லை மங்களாக மாற்றிடும். எப்படின்னா, நாம் தான் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆவியில் நிரம்புகிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறோம், அபிஷேகத்தோடு நிரம்புகிறோம். அப்புறம் என்ன? ஆனால் உண்மை பேசலையே, உள்ளொன்று புறம்பொன்று என்கிற நிலைமை நீங்கள்லையே, சில விஷயங்களை சகிக்கலையே, தாங்கிக் கொள்ளலையே, பணாசை பொருளாசை போன்ற காரியங்களில் நாம் சரியான ஒரு வித்தியாசத்தோடு இருக்கலையே, இதையெல்லாம் சிந்திக்கிறதில்ல. நாம் ஜெபிக்கிறோம், நாம் ஆவியில் நிரம்புகிறோம், நாம் அக்கினி அனுபவத்தை பெறுகிறோம், பிரசங்க நிறைய கேட்குறோம், ஊழியம் செய்கிறோம். அப்படி சிந்தித்து ஆண்டவர் விரும்புகின்ற கனி கொடுக்கும் வாழ்க்கையில் பைபிள் என்ன சொல்லுகிறது? நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். பக்தி செயல்கள் செய்யாத மரம் அல்ல, கனி கொடாத மரம். எனவே அருமையானவர்களே, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறது அது ஒரு தீங்கான காரியம். ஆனால் பரிசுத்தம் இல்லாமலே பக்தியை விடாமல் அந்த பக்தியில் தொடர்ந்து கொண்டே வாழ்வது, அது அதை விட தேவனை அதிகமாக கோபப்படுத்துகிற காரியம். பழைய ஏற்பாடு முழுதும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பாவத்தை கண்டித்ததை விட தவறான பக்தி வாழ்க்கையை தான் அதிகமாக கண்டித்தார். உண்மையான பரிசுத்தம் இல்லாத பக்தி வாழ்க்கையை கண்டித்தார். எனவே பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், இன்றைக்கு பக்திக்கு அடிமையாக இருக்கும் என்பதல்ல, கர்த்தருக்கு அடிமைகளாக இருந்து பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார்.